போக்குவரத்து போலீசாருக்கு முகமூடி சீனியர் எஸ்பி ஸ்ரீகாந்த் வழங்கினார். மதுரை ஆதீன பொறுப்பிலிருந்து நித்யானந்தாவை நீக்க வேண்டும், புதுச்சேரியில் சைவ திருத்தொண்டு மன்றம் வலியுறுத்தல். 63 நாயன்மார்களுக்கு பெருவிழா, திருக்காமீஸ்வரர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. தமிழகம் புதுச்சேரி ஓவியர்கள் பங்கேற்றுள்ள ஓவிய முகாம், கடற்கரை சாலையில் ஓவியங்களை காண மக்கள் ஆர்வம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் போக்குவரத்து போலீசாரின் உடல்நலன் பாதுகாப்பு கருதி முகமூடி கவசத்தை சீனியர் எஸ்பி ஸ்ரீகாந்த் வழங்கினார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக பணியாற்றும் நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. ஏப்ரல் மாதத்தில் போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கில் சிறப்புடன் பணியாற்றிய சப் இன்ஸ்பெக்டர் சேகர் உட்பட 7 பேருக்கு பரிசுகளை சீனியர் எஸ்பி ஸ்ரீகாந்த் வழங்கினார். நிகழ்ச்சியில் போக்குவரத்து எஸ்பி சிவதாசன் பேசுகையில், கார் பக்கவாட்டு கண்ணாடிகளின் கருப்பு மென்தால் ஒட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். இதனிடையே விழாவில் அனைவருக்கும் முகமூடி கவசம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அனைத்து போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட போலீசார் கலந்து கொண்டனர். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள நித்யானந்தாவை மதுரை ஆதீன பொறுப்பிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என புதுச்சேரி சித்தாந்த சைவ திருத்தொண்டு மன்றம் வலியுறுத்தியுள்ளது. மதுரை ஞானசம்பந்தர் ஆதீனத்தின் 293வது ஆதீனமாக நித்யானந்தாவை நியமனம் செய்ததை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரி சித்தாந்த சைவ திருத்தொண்டு மன்றம் சார்பில் கண்டன கூட்டம் உருளையன்பேட்டை மாடர்ன் எஜுகேஷனல் சென்டரில் நடைபெற்றது. மன்ற தலைவர் நடேச சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சைவ அன்பர்கள், அடியார்கள், பக்தர்கள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பாலியல் புகாரில் சிக்கிய நித்யானந்தாவை மதுரை ஆதீனமாக நியமனம் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் நித்யானந்தாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நித்யானந்தாவிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இது குறித்து திருத்தொண்டு மன்ற நிர்வாகிகள் கூறுகையில், நித்யானந்தாவை மதுரை ஆதீனமாக நியமனம் செய்தது சைவ அன்பர்களுக்கு இழுக்கை ஏற்படுத்தியுள்ளது என்றனர். சுமார் 1300 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்தது மதுரை ஆதீனம். ஞானசம்பந்தர் மதுரைக்கு மங்கையர்க்கரசியால் அழைத்து வரப்பட்டு திருமடத்திலே தங்கியிருந்தார். அப்பொழுது அவருக்கு சமணர்களால் அந்த மடத்திற்கு தீ வைக்கப்பட்டது. அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் பையவே சென்று பாண்டியரை பற்றுக என்று ஆணையிட்டார். அந்த வெப்பம் மடத்திற்கென்று சில தகுதிகள் உள்ளது. அந்த மடத்திற்கு ஆதீனகர்த்தாக வர வேண்டியவர்கள் இந்த மாதிரியான ஒழுக்க நெறியோடு தான் வர வேண்டும் என்று இதுவரை கடைபிடித்து வந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது 293வது இளைய மடாதிபதியாக நியமித்திருக்கிறது சைவ சித்தாந்தத்திற்கு நேர்மாறானது என்று புதுச்சேரியில் உள்ள 12 அமைப்புகள் கருதி இன்று இங்கு கூடி அதற்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றி நித்யானந்தாவை இந்த மடத்தின் இளைய மடாதிபதியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற 63 நாயன்மார்கள் பெருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் கோவிலில் 63 நாயன்மார்கள் பெருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி நாயன்மார்களுக்கு திருமஞ்சனம், திருமுறை விண்ணப்பம், திருவமுது வழங்கல் ஆகியவைகள் நடைபெற்றன. மேலும் பெருவிழாவில் நாயன்மார்களுக்கு பாலாபிஷேகம், தயிர் அபிஷேகம் மற்றும் திருநீறு அபிஷேகம் ஆகியவைகளும் செய்யப்பட்டது. திருத்தொண்டின் மேன்மையும் திருநீற்றின் சிறப்பையும் சிவாய நம என்ற 5 எழுத்தின் ஆற்றலையும் உலகிற்கு எடுத்து காட்டிய நாயன்மார்களின் பெருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். திருவாசக குழுவினர் மற்றும் சிவனடியார் திருக்கூட்டம் ஏற்பாடு செய்திருந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதன்முறையாக 100க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் பங்கேற்கும் மாபெரும் ஓவிய முகாம் கடற்கரை சாலையில் நடைபெறுகிறது. புதுச்சேரியின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சிறப்புகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் புதுச்சேரி ஓவியர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும்
புதுச்சேரி ஓவிய நுண்கலை குழுவின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் பங்கேற்கும் மாபெரும் ஓவிய முகாம் நடந்தது. கடற்கரை சாலையில் இதன் தொடக்க விழாவில் ஓவிய நுண்கலை குழுவின் காப்பாளர் ஓவியர் மாலதி ராஜவேலு முன்னிலை வகித்தார். சென்னை லலித்கலா அகாடமி மண்டல செயலாளரும் தஞ்சாவூர் தென்மண்டல கலாச்சார மைய இயக்குனருமான ஓவியர் பழனியப்பன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் மலர்கண்ணன், சுற்றுலாத்துறை இயக்குனர் டாக்டர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஓவிய உபகரணங்களை வழங்கினர். பிரபல சென்னை ஓவியர் விஸ்வம், கலைமாமணி ஓவியர் மாணிக்கம், முனைவர் சிற்பி ஜெயராமன், பாரதியார் பல்கலைக்கூட உதவி பேராசிரியர் ஓவியர் ராஜராஜன், மாநில ஓவியர் மன்ற தலைவர் கலைமாமணி இபேர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முகாமில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரியின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் பொதுமக்களின் முன்னிலையில் நேரடியாக ஓவியங்களை வரைவதாக ஓவியர் லலிதா தெரிவித்தார். இங்கே புதுவையில் இருக்கிற எல்லா ஓவியர்களும் ஒரே நேரத்தில் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதனால என்னென்னா எல்லாரோட எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது, அவங்கவுங்களோட ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம். இங்கே நல்ல மெச்சூர்ட் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் யங் ஆர்டிஸ்ட்டுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுனால எங்களால் மற்றவங்களை பற்றின இன்ஸ்பிரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். நாங்கள் எங்களை வெளிக்காட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும்னு நினைக்கிறேன். நன்றி. முதன்முறையாக ஒரே இடத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழில்முறை ஓவியர்கள் பங்கேற்பது இம்முகாமின் தனி சிறப்பாகும் என்று நிகழ்ச்சி அமைப்பாளர் ஓவியர் மாலதி ராஜவேலு தெரிவித்தார். எங்கள் கான்செப்ட் வந்து இன்ஸ்பயர்ட் புதுச்சேரி ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர்ன்றது, அதாவது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் ரிவோக் பண்ணுறோம் மக்கள் மத்தியில். ஸோ 110 ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பாரபட்சம் கிடையாது. அதாவது ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சவங்க, மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க, ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் படித்து முடிச்சுட்டு பட்டிங் ஆர்டிஸ்ட் சிலர் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இவ்வளோ ஆர்டிஸ்ட்டும் ஒரே கேம்பில் பண்ணுறதுன்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்கிறது. அது இல்லாமல் கேம்ப்புன்ற போது பொதுவாக ஒர்க் பண்ணிவிட்டு யார் கோஆர்டினேட் பண்ணுறாங்க அவங்க சேல்ஸ் பண்ணிவிட்டு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் போவோம். இது டைரெக்டாக ஆர்டிஸ்ட் அவங்களுடைய ஒர்க்கை இங்கே பண்ணிவிட்டு உடனே அவங்களே சேல்ஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் மோரோவர் குழந்தைங்களுக்கு நிறைய பப்ளிக்கெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த பாண்டிச்சேரி கலாச்சாரம் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் தான். ஏன்னா எங்கேயாவது கேலரியில் போயிட்டு இல்லை டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் இன்டாக்ட்லலாம் போய் ஃபோட்டோஸ் வாங்கி பார்த்தா தான் ஆச்சு. இங்கே வர டூரிஸ்டெல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இது அமைஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நுண்கலை குழு சார்பாக நாங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். இந்த முகாமில் ஓவியர்கள் வரைந்த அழகிய ஓவியங்களை பொதுமக்கள் கண்டுகளித்து வருவதோடு ஓவியர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் வரைந்த ஓவியங்களை ஆர்வத்துடன் விலை கொடுத்து வாங்கிச் செல்ல அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் விரும்பும் ஓவியங்களை நேரடியாக ஓவியர்களிடமே தெரிவித்து அவர்களின் முன்னிலையிலேயே விரும்பிய ஓவியத்தை ஓவியர்கள் வரைந்து கொடுப்பது முகாமின் சிறப்பு அம்சமாகும். பொதுமக்கள், மாணவர்கள், பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு பயணிகள் என அனைத்து தரப்பினரும் இம்முகாமை கண்டுகளித்தனர்.